இங்க ஒரு கிராமத்துல வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பெண்களுமே அவங்களோட முகத்த ஒரு ஃபர்தா போட்டு மூடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு சம்பிரதாயமா பல வருஷமா கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. எதனால இந்த மாரி ஒரு சம்பிரதாயத்த கடைபிடிக்கிறாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஜுவாலம்மான்ற ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்திருப்பாங்க. அவங்க நெறைய பசங்களுக்கு வித்த கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பாம்பு அங்கள்ள ஒரு பையன கடிச்சிரும். அதனால அந்த பையன காப்பாத்துறதுக்காக இவங்களுமே குதிரையில அந்த பையன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்ட்டு போய் சேர்த்துட்டு, ரிட்டர்ன் வரும்போது இவங்க கிட்ட ஒரு 4 பேர் தப்பா நடந்துக்கிட்டு அவங்கள எரிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜுவாலம்மா அவங்க மேல எரியிற நெருப்பாலேயே அந்த 4 பேரையும் எரிச்சுட்டு, அங்க உள்ள குளத்துல விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் இறந்து தான் பிறக்கும். இதனால ஜுவாலம்மாவோட சாபமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோயிலும் கட்டுறாங்க. அப்போ எங்கேருந்தோ பறந்து வந்த ஒரு துணி அவங்கள முழுசா மூடுனதுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்தோட சாபம் நீங்கிச்சுன்றனால, வயசுக்கு வந்த எல்லா பெண்களுமே தன்னோட வீட்ல இருக்க ஆம்பளைங்கள தவிர வேற எந்த ஒரு ஆணோட முகத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு ஃபர்தா போட்டு மூடியே வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயினிய காட்டுறாங்க. ஹீரோயினியோட ஃபர்தா ஒரு நாள் காத்துல பறந்து போயிடுது. யாராச்சும் பாத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இப்ப அந்த ஃபர்தாவ எடுத்து முகத்தையும் மூடிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்றனால ஹீரோயினிக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா கூட படிச்ச ரத்னான்றவங்க தான் ஹீரோயினிய பொண்ணா வளர்த்துருப்பாங்க. அதனால அவங்களுமே இப்ப இந்த ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கிறாங்க. பார்த்தா ஒரு மேகசின்ல ஹீரோயினியோட ஃபோட்டோ வந்திருக்கும். இத பார்த்த ஊர் மக்களுமே ஷாக் ஆயிட்டு ஹீரோயினிய பார்த்து "நீ இந்த ஊருக்கே சாபத்த உண்டாக்கிட்டன்னு" சொல்லி திட்டுறாங்க. ஆனா ஹீரோயினுமே இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அந்த ஊர் பெரிய மனுஷங்கலாம் சேர்ந்துட்டு "நீ இந்த ஊரோட சாபத்த போக்கணும்னா, வர அமாவாசைக்குள்ள ஹீரோயினிய பலி கொடுக்கணும்னு" சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயினிக்கு வெள்ள புடவைலாம் கட்டிட்டு பலி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயினுமே ஜுவாலம்மா கிட்ட போயிட்டு "நான் தப்பு பண்ணியிருந்தா என் உயிர நீயே எடுத்துக்கோ. அப்படி இல்லன்னா நீ தான் என்ன காப்பாத்தணும்னு" சொல்லிடுறாங்க. இப்ப அங்க வந்து சில பொண்ணுங்களுமே ஹீரோயினோட கைய பின்னாடி வச்சு ஒரு பெரிய கல்லால வச்சு கட்டிட்டு தண்ணீல இறக்கிர்றாங்க. இப்போ ஹீரோயினுமே தண்ணிக்குள்ள போக போக அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. இப்ப இன்னொரு சைடு பார்த்தா அந்த கோயில்ல பயங்கரமா காத்தடிச்சு எப்பவுமே அணையாத தீபம் ஒண்ணு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அது இப்ப அணைஞ்சும் போயிருது. அதனால இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்ற இந்த மாப்பிள்ளையுமே இந்த பொண்ண காப்பாத்திடுறான். ஆனா அந்த ஊர்ல கர்ப்பமா இருக்க ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் மட்டும் இந்த மாரி நீங்க பலி கொடுக்கறத பாதியிலே நிறுத்திட்டீங்க. இந்த சாபத்தினால என் குழந்தை இறந்து போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த ஊர் பிரசிடென்ட்டோட பையன தான் ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்திருப்பா. அவருமே பிறக்கிற குழந்தைக்கு இன்னும் 3 வாரம் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த ஃபோட்டோகிராஃபர கூட்டிட்டு வந்து உன் மேல தப்பு இல்லன்னு சொல்லி நிரூபிச்சிட்டனா, நின்னு போன கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி வாக்கு குடுத்துறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர் ஹிமாலய பிரதேசத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினியும், ரத்னாவுமே அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயினியோட ஃபோட்டோவ ஒரு பெரிய பேனரே போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்த ஹீரோயினியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரத்னாக்கு தெரிஞ்ச அம்மின்ற ஒரு பொண்ணுமே அங்க வரா. அந்த பொண்ணுமே நம்ம எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோகிராஃபர கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு ஆறுதல் சொல்றா. இப்போ ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த அந்த பையனோட அப்பா அந்த பையனோட மனச மாத்தி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சிக்னல் இல்லன்னு சொல்லிட்டு ஃபோன ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப ஹீரோயினிய ஒரு 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு ஹீரோயினி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோயினி அவங்க போட்டிருந்த ஃபர்தா அவங்கள காப்பாத்தும்னு சொல்லி பார்க்கறா. ஆனா அந்த தான் அவங்க கிழிச்சு எறியறாங்க. கடைசில ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வரத பார்த்த அந்த 4 பேருமே ஹீரோயினிய நடு ரோட்லயே தூக்கி போட்டுட்டும் போயிடுறாங்க. ஹீரோயினி அவங்களுக்கு நடந்தத நினைச்சு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறா. அப்ப எதார்த்தமா அவ ஃபோட்டோ போட்டிருக்க மேகசின பார்த்த ஹீரோயினுமே உடனே அது கோவம் வந்து கிழிச்சு தாறுமாறா எறியறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோயினிய சமாதானப்படுத்துறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்தாங்களோ அது எல்லாத்தையும் நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். காத்துல தெரியாத்தனமா என் ஃபர்தா பறந்து போச்சுன்னா எந்த விதத்துல என்ன தண்டிக்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்ப அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுமே உன் மேல எந்த தப்புமே கிடையாது. நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா? அந்த ஜுவாலம்மா வாழும்போது அவ்வளோ ஒரு வீரமான பெண்மணியா வாழ்ந்தாங்க. அந்த அம்மா தான் எல்லா பெண்களுமே அவங்கள காப்பாத்துறதுக்காக ஃபர்தா போட்டுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்களான்னு கேட்கறாங்க. அப்ப ரத்னாவுமே அந்த அம்மா இறக்கும்போது நிறமாதிர கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்களால தான் பிறக்கிற குழந்தைலாம் இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு வாட்டியாச்சும் ஃபர்தா போடாத பெண்களுக்கு தண்டனை கொடுக்காம தான் இருந்து பாருங்களேன். அப்பதான் பிறக்கிற குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இது கேட்கிற ஹீரோயினுமே இவங்க சொல்றது சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அடுத்த நாள் வண்டியில போகும்போது எப்பவுமே ஃபர்தா பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறுக்கமா பிடிச்சிருக்க ஹீரோயினியே இந்த வாட்டி அந்த ஃபர்தா பறந்து போகட்டும்னு சொல்லி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடிட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்போ அந்த மேகசின்ல வந்த ஃபோட்டோ பயங்கரமா வைரல் ஆனதுனால அந்த ஃபோட்டோவை எடுத்த ஃபோட்டோகிராஃபரே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோவை நான் அந்த பொண்ணோட அனுமதியே இல்லாம தான் எடுத்தேன். எனக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு இந்த ஃபோட்டோனால எவ்வளவு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அதை சரி பண்றதுக்காக நான் என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ அந்த ஊர்ல இருக்க அந்த பொண்ணோட பிரசவ நாள் நெருங்கினதுனால இப்போ அவங்க அப்பாவை எல்லாருமே மிரட்டி உன் பொண்ணை சீக்கிரமா இந்த ஊருக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினுமே இப்ப ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல இருந்து இறங்குறப்போ ஹீரோயினுமே இனி ஃபர்தாவே போடாம தான் இறங்க போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்கறவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பிறக்கிற குழந்தை இறந்து பிறந்தா அவங்க என்ன குளத்துல தள்ளி கொல்ல தான் போறாங்க அவ்வளவுதானே. ஆனா அதே இந்த குழந்தை உயிரோட பிறந்துட்டா இனிமேல் இந்த ஊர்ல இருக்க எல்லா கேர்ள்ஸுமே இந்த ஃபர்தா போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இதனால இவளுமே தைரியமா இப்ப ஃபர்தா போடாம இறங்கிடுறா. இதை தெரிஞ்சுக்கிற அந்த ஊர் மக்களுமே இப்ப பயங்கர கோவமா ஹீரோயினை நோக்கி வராங்க. பார்த்தா அந்த பிரெக்னன்ட் லேடி பிரசவ வலியில மயங்கி
மயங்கியே போயிடுறாங்க. அந்த குழந்தையோட அசைவும் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட ஹஸ்பண்டுமே ஒரு செங்கலை தூக்கிட்டு ஹீரோயினை நோக்கி நடந்து வராரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல இப்ப குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க. இது கேட்ட ஊர் மக்களுக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஹீரோயினுமே அந்த அம்மனை சுத்தி இருக்கிற ஃபர்தா துணியை எரிச்சிடுறா. இது வரைக்கும் இந்த ஊர் ஆம்பளைங்கலாம் யாருமே அந்த அம்மனோட சிலையை பார்த்திருக்க மாட்டாங்க. இப்பதான் முதல்ல அந்த அம்மன் சிலையை பாக்குறாங்க. இதை பாக்குற அந்த ஊர் பெண்களுமே கடைசியில அவங்க போட்டிருக்க ஃபர்தாவையே எரிச்சிடுறாங்க.